எது பவுல இவ்வளவு சூழ்நிலையில கூட சந்தோஷமா இருக்க வைத்தது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் கடிதத்தில் சந்தோஷமா இருங்கள்னு சொல்ல வச்சதனுடைய காரணம் என்னன்றதான் இந்த 21 நாள் நம்ம பார்த்தோம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை என்னைக்கு நாம ஏற்றுக்கிட்டோமோ, என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ, அன்னையிலிருந்து உங்களுடைய என்னுடைய சந்தோஷம் என்பது நமக்கு வெளியிலிருந்து ஏற்படக்கூடிய நிகழ்வுகளால் அல்ல. என் வருமானம் பெருகிறதுனால, எனக்கு ஒரு புதிய பிஸ்னஸ் வந்ததுனால, நான் விரும்பினது எனக்கு நடந்துட்டதுனால, நான் ஆசைப்பட்டது கிடைச்சதுனால, ஒரு வீட்டை நான் கட்டிட்டதுனால, இதனால நாம் சந்தோஷப்படுறதில்லை. இதுதான் என்னை சந்தோஷப்படுத்துதுன்னா நமக்கு வெளியில் ஆண்டவரை அறியாதவனுக்கு வித்தியாசமே கிடையாது. ஏன்னா அவனும் அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கான், அதுதான் அவனை சந்தோஷப்படுத்துது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷம் இல்லை. அதுதான் ஏன் எனக்கு சந்தோஷம், அது இல்லாமல் தான் நான் உட்காந்து இப்போ அழுதுகிட்டு இருக்கேன், அது இல்லாமல் தான் நான் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி அறிவில்லைன்னு தான் அர்த்தம். உண்மையாகவே நீங்கள் வேத வசனம் தெரியாதவர்கள் தான் சொல்லுவேன். அம்மேன் பவுல் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் எதில், என்னுடைய சந்தோஷம் என்ன, நான் இதெல்லாம் பட்டியல் போட்டேன்னு இன்னைக்கு முடிக்க முடியாது. என்னுடைய சந்தோஷம் என்ன இதில், அப்படி அழகாக சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அதுதான் எனக்கு சந்தோஷம். அவர் தன்னை குறித்து பெருமையாக பேசணும்னா அவ்வளோ பேசலாம். ஒரு 7 விதமான சொத்துக்கள் அவர் லைஃப்பில் அவர் கூடயே இருந்துச்சு. அந்த 7 அசட்டை 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இத்தனையும் வச்சு நான் சந்தோஷப்பட முடியும். ஆனால் இது எதுவுமே இயேசுவை நான் அறிவதற்கு எனக்கு உதவி செய்யலை. நத்திங். உங்கள் பணம் இயேசுவை அறியறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? இல்லை. உங்கள் வேலை இயேசுவை இன்னும் அறிவதற்கு சப்போர்ட் பண்ணிச்சா? இல்லை. உங்கள் எஜுகேஷன் இயேசுவை இன்னும் அறிவதற்கு உதவி செஞ்சிச்சா? இல்லை. எஜுகேஷன் இருக்கிறதுலே மோசம். கடவுள் இல்லைன்னு தான் சொல்லித்தர்றான். குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான்னு சொல்லித்தர்றான். ஆக நம்ம பெருமை பாராட்டுற நம்முடைய பட்டங்களும் பதவிகளும் பணங்களும் சொத்துக்களும் எதுவும் ஜீவனுள்ள தேவனை அறிவதற்கு நம்ம உதவி செய்யவில்லை. இன்ஃபேக்ட் அவை எல்லாமே ஸ்டம்பிளிங் பிளாக்காக தான் இருந்திருக்கு. அது நமக்கு தடை கற்களாக தான் இருந்திருக்கு. எப்பெல்லாம் இதை நினைச்சு நம்ம கவலைப்படுறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை நெருங்குவதற்கு அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, நம்மள தடுத்திருக்கு. பவுல் சொல்றார், நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம் அத்தனையும் அனுபவிச்ச ஒரு பவுல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஏழைபாளையெல்லாம் இல்லை. எதெல்லாம் அடையணும் நம்ம இன்னைக்கு ஆசைப்படுறோமோ அத்தனையுமே வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு பவுல் சொல்றாரு, எனக்கு சந்தோஷம் என்னன்னா இயேசுவை இன்னும் நான் அறிய வேண்டும். அதான் அவருக்கு சந்தோஷம். அதான் சந்தோஷம். அவருடைய பாடுகளில் நான் ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்னு அவருக்காக நான் அடி வாங்கணுன்றார். அதான் சந்தோஷம். பவுலோட மைண்டே வேற, பவுலோட சிந்தையே வேற. அவர் வாங்கின அடிகள் கொஞ்சமாகில நான் என்ன செய்யணும், வாங்கி பார்க்கணும், அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியணும்ன்றார். அதுதான் சந்தோஷம். அதான் கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் என்ன செய்யணும், என் சரீரத்தில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் சாகணும், நான் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்யணும், என்ன உயிரோடு எழும்பணும், இதை நான் இந்த சரீரத்தில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும்ன்றார். அதுதான் எனக்கு என்னது சந்தோஷம் அப்படிங்கிறார் பவுல். இதுதான் அவர் எழுதுறார். ஐயா இதுதான் சந்தோஷம். என் தேவ ஜனங்களோடு கூடி தேவனை ஆராதிப்பதில் சந்தோஷம், ஐக்கியத்தில் சந்தோஷம், என்னை விட இன்னொருத்தனை மேன்மையா என்றதுல சந்தோஷம், என்ன கிறிஸ்துவ போல தாழ்த்துவதில் சந்தோஷம், எப்பாப்ரோதீத்துவ போல ஆமென் சஃபர் ஆண்டவருக்காக பாடுபடுகிறதுல சந்தோஷம், தீமோத்தேய போல ஊழியம் செய்யறதுல சந்தோஷம். எவ்வளவு பார்த்துட்டோம். இதுதான் யாருக்கு சந்தோஷம்? பவுலுக்கு சந்தோஷம். இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகர் இன்னும் உங்க லைஃப்ல அந்த சந்தோஷத்தை பவுல் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜாய அனுபவிக்காம இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தடை என்னமா, கவலை தான்.